ஹாய் மக்களே வணக்கம். இன்னைக்கு எபிசோட்ல பாத்தீங்கன்னா நம்ம சின்ன மருமகள் சீரியல்ல ரொம்ப சந்தோஷமான விஷயம் நடந்திருக்குங்க. நம்ம தமிழ்ச்செல்வி பழையபடி இந்த வீட்டுக்கே வந்துட்டாங்க, பெரிய வீட்டுக்கே வந்துட்டாங்க. என்ன செய்தியா உனக்கு? ஒண்ணும் இல்லப்பா. நேத்து பாம்பு வந்துடுச்சுல்ல, பாம்பு வந்து ஒரு ரகலை பண்ணிடுச்சுல்ல, சேது ரொம்ப பயந்து போயிட்டாரு. அப்பதான் வந்து ராஜா கிட்ட சொல்றாங்க, இது மாதிரி சம்பவம் நடந்துச்சுப்பா, ஒட்டுமொத்த பாராட்டும் நம்ம தமிழ்ச்செல்விக்கு தான் சேரணும். உயிர் பழிச்சது நம்ம தமிழ்ச்செல்வியால தான். தமிழ்ச்செல்வி வந்து டெய்லி எதனா ஒரு சம்பவம் பண்ணிட்டு இருக்கா. அந்த பாம்பை லாபகமா குடத்துக்குள்ள போற மாதிரி பண்ணிட்டா. நம்ம குடும்பத்துக்காக நல்லதம்பா பண்ணிட்டு இருக்கா. அவளை வந்து அவுட் ஹவுஸ்ல விட்டு வைக்கிறது நல்ல இல்லப்பா. மாசம் மாசம் ஏதாவது ஒரு வகையில எல்லாரோட உசிரியை நீ காப்பாத்திக்கிட்டு இருக்க. அங்க நிறைய பதார் இருக்குல்ல, அங்க பாம்புலாம் இருக்குன்னு தினமும் பார்த்துருக்கா. தினமும் பார்த்து என்கிட்ட சொன்னாப்பா. போல மாடியில ஓர் ரூம்லயே இருங்க. அதனால ரொம்ப பயமா இருக்கு. சேது முகத்தை பாரு, பேரஜ மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. இதை கிட்ட ராஜாங்க, என்னப்பா சேது உனக்கு என்னடா ஆச்சுன்னு கேக்குறாங்க. வீட்டுக்குள்ள வந்துட்டா பாத்தியா? இல்லப்பா, எனக்கு பாம்புனா அலர்ஜி இல்ல, அதான்ப்பா கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்றாங்க. என்ன அதெல்லாம் பயப்படாதடா அப்படின்றாங்க. உடனே சேதுவோட மாமா சொல்றாரு, அப்பதான் அவனுக்கு கொஞ்சம் மந்திரிச்சு விடு அப்படின்ட்டு. சரி நான் அப்புறம் பண்றேன். என்ன லுக்கு? போலீஸ் அதிகாரிலாம் வந்துடுறாங்க. ராஜா அவங்க ஃபோன் பண்ண உடனே அவங்க வந்து தமிழ்ச்செல்வியை ரொம்ப பாராட்டுறாங்க. அம்மா எப்படிம்மா நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்க, நாங்கள் எப்படி நூதகமாக கொமட்டில் குத்துவேன், அங்கே குத்துவேன், இங்கே குத்துவேன்னு சொல்லுவியா? பாம்பு பிடிப்போமோ அந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணி எல்லாரும் உயிரை நீங்கள் காப்பாற்றிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பாராட்டுறாங்க. ராஜாங்கமும் தமிழ்ச்செல்வியை பாராட்டுறாரு. இனிமேல் தமிழ்ச்செல்வி நீங்கள் அவுட் ஹவுஸில் இருக்க வேணாம், நம்ம வீட்டுக்கே பெரிய வீட்டுக்கே வந்துடுங்க, மாடியில் இருங்கன்னு சொல்கிறாரு. இதை கேட்டு வந்து பாட்டி சேதுக்கும் அவ்வளோ சந்தோஷங்க. ரொம்ப சந்தோஷத்தில் துள்ளி குச்சிட்டு இருக்காங்க நம்ம சேது. இந்த வார்த்தை ராஜாங்க சொன்ன உடனே நம்ம சித்ராக்கும் ஈஸ்வரிக்கும் வந்தது பிறக்கவும், நான் எப்படியோ இந்த தமிழ்ச்செல்வியை விட்டு வெளியே தத்தனம் பார்த்தா இந்தால வேற வீட்டுக்குள்ளேயே வழிச்சிட்டு வராரு கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு வைத்தறிச்சல் படுறாங்க. இவங்க மட்டுமா படுறாங்க, பத்தாததுக்கு இந்த சாவித்திரி தாமரை வேற. மாமாவை எப்படியோ இவளுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம வாழையை பிரிச்சு போட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலான்னு பார்த்தா இப்படி வேற வீட்டுக்குள்ளே வந்துட்டாலே பாவி, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க. மாடிக்கும் ஷிஃப்ட் பண்ணி போயிடுறாங்க. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் நம்ம தமிழ்ச்செல்விக்கு மட்டும் ஒரே சங்கடமாக தாங்க இருக்குது, ரொம்ப நெருடலாக இருக்குது. அவங்க ரொம்ப ஹாப்பியெல்லாம் ஃபீல் பண்ணி வரல. என்ன இருந்தாலும் வந்து நம்ம இவ்வளோ கோர்ட்டு கேஸுன்னு போயிடுச்சு. நம்ம புருஷனையும் நம்ம வயிற்றில் இருக்கிற குழந்தை என்னது இல்லைன்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டார். எப்படி நம்ம அவர் கூட வாழ்கிறது அப்படின்ட்டு தான் அவங்க யோசனை பண்ணிகிட்ருக்காங்க. 1000 தான் இருந்தாலும் அந்த சேது அந்த வார்த்தை சொல்லியிருக்கக்கூடாது. ஏதோ சண்டை போட்டுக்க வேண்டியதான். அதனால் அவங்க குழந்தைய வந்து சந்தேகப்பட்டு அவகிட்ட சொன்னால் தமிழ்ச்செல்வி வந்து எந்த விதத்தில் பாதிக்கப்பட்டிருப்பா. தமிழ்ச்செல்வி எப்படியோ சேது கூட சேர்த்து வைக்கிறதுக்காக தமிழ்ச்செல்வி தங்கச்சியும் தனமும் சரி அப்போதான் சரி ரொம்ப முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் என்ன பண்ணுறா, அவங்க அக்காவோட நட்சத்திர பிறந்தநாள்னு சொல்லிட்டு ஸ்வீட் எடுத்து கொடுக்குற அப்பத்தாக்கும் மாமா சேதுக்கும் கொடுக்குறா. சேது சாப்பிட்டு என்ன விஷயம் கேட்குறாரு. மாமா இன்னைக்கு உங்கள் பொண்டாட்டிக்கு நட்சத்திரம் பிறந்த நாள் அப்படின்னு என்னன்னு கேட்குறாரு. அதாவது வந்து மாதம் அவங்க நட்சத்திரம் ஒன்று வரும் எல்லா ராசிக்கும், அதை வச்சு நம்ம கொண்டாட வேண்டியதானே அப்படின்ட்டு அதை வச்சு நம்ம கொண்டாடுறோம்ல, அதனால தான் நான் ஸ்வீட் செஞ்சேன்னு சொல்கிறாரு. உடனே சேது வந்து இதை நம்ம கொண்டாடிடலாமா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அப்போ அதெல்லாம் வேணாண்டா, ஏற்கனவே அந்த பொண்ணோட பிறந்த நாள் கேக்லாம் வெட்டி கொண்டாடும் போது தான் இந்த படுபாவி வந்து நாசம் பண்ணிட்டாளுங்க. அதில் வந்து எல்லாருக்கும் இந்த விஷப்பூச்சி கடிச்சு ஒரு அமக்கலமாக ஆயிடுச்சு. அதனால் இந்த விஷயத்தை விட்டு அடுத்த வாரம் உனக்கு கல்யாண நாள் வருதில்ல, அப்போ நம்மளை சிறப்பாக கொண்டாடலாடான்னு சொல்லிட்டு தான் பேரன் சேதுக்கு சொல்கிறாங்க. அப்போ தான் இப்போ பார்த்தீங்களா, சேதுக்கு அடுத்த வாரம் கல்யாண நாள் வர்றது சேதுக்கே தெரியல, ஆனால் அப்போதாக்கு தெரியுதுன்னா அப்போதா வந்து எவ்வளோ ஞாபக சக்தி வச்சுருக்காங்க தான் பேரன் பிறந்த நாள் மேலே. அப்போதாக்கு தாங்க ரொம்ப ஆசை, சேதும் தமிழ்ச்செல்வியும் வாழ்க்கையில் ஒன்றா சேர்ந்து அந்த சின்ன சிறுக்கு நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு டெய்லியும் சாமியை வேண்டிக்கிட்டு இருக்காங்க. உடனே சேது குடும்ப தோஷியரை வர சொல்கிறா, நான் வர சொன்னேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சேதுக்கிட்ட. சரி அப்போ தான் அப்படியே நான் சொல்கிறேன்ட்டு சேதுவும் தமிழ்ச்செல்விக்கிட்ட போய் ஜாடமாடியும் வெளிப்படையாகவும் ரொம்ப ஆசை அன்பாக பேச பார்க்குறாரு. ஆனால் தமிழ்ச்செல்வி வந்து பிடி கொடுக்காம ஒதுங்கி போகிறாங்க. ஒன்று சேர்ந்து பேசினா படிப்பு பாதிக்கப்படுமான்னு என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. இல்லைனா நம்ம இந்த வரைக்கும் கோர்ட் கேஸுன்னு போயிட்டுமே, இனிமேல் எதுக்கு இவர் கூட வாழணும் அப்படின்னு ஒரு நினைப்பு நினைக்கிறாங்கன்னு என்னன்னு தெரியலங்க. ஆனால் தமிழ்ச்செல்விக்கு ஒரு பக்கம் சாஃப்ட் கார்னர் இருக்குது சேது மேலே. இருந்தாலும் அவங்க வெளிப்படையாக சொல்லாமல் கொஞ்சம் ஒதுங்கி தயங்கி தான் நிற்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ சேது வந்து விடாமல் தமிழ்ச்செல்வியோட ரொமான்ஸ் மூடில் தான் பார்த்து சுற்றிட்டு இருக்காரு.
இந்த எபிசோட் இதோட முடியுதுங்க. அடுத்த வர வீடியோவில் வந்து நம்ம என்ன நடக்குதுன்னு பார்க்கலாங்க. மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மக்களே லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நன்றி, வணக்கம்.